கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக வழக்கறிஞர் காயல் அகமது சாயிப் அவர். சார் வணக்கம். வணக்கம். பரபரப்புக்கு பேர் போன குருமூர்த்தி அவர்கள் இன்றைய தினம் தைலாபுரத்துக்கு சென்றது மீண்டும் ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. நான் நீண்ட கால நண்பரா இருக்கும். அதனாலதான் நான் சந்திச்சேன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை குருமூர்த்தி அவர்கள் வச்சிருந்தாலும், சமீபத்தில் நடந்த அப்பா மகன் சண்டையை தீர்த்து வைக்க தான் குருமூர்த்தி அவர்கள் தைலாபுரத்துக்கு சென்றார்ன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வைக்கிறாங்க. நீங்க இந்த சம்பவத்தை எப்படி சார் பாக்குறீங்க? ஆக்சுவலா ஒரு கட்சியில், ஒரு அரசியல் கட்சியில் இது போன்ற நெருக்கடி நிலை ஏற்படும் போது, பிற கட்சிகள் நாகரிகம் கருதி என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க உள்கட்சி விவகாரம். இதுல நாங்க தலையிட விருப்பம் இல்ல. இதுல எங்களுக்கு வேற எது கருத்தும் இல்லை. அவர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்றுதான் சொல்வார்கள். அல்லது மௌனமாக போயிடுவார்கள். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இடையே விட்ட பிரச்சனை குறித்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழோட கேட்கும் போது அதுதான் சொன்னார். எங்களுக்கு அதுல கருத்து இல்லை, அவங்க உள்கட்சி விவகாரம் என்று சொல்லிவிட்டார். அவர் மட்டுமில்ல, இந்தியா கூட்டணி கட்சியில யாருமே இதுக்கு என்ன செய்யல. அவர் பெரிய அளவுக்கு திமுகவோ, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, முஸ்லீம் லீக், மாமக இது போன்ற எந்த கட்சிகளும் என்ன செய்யவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன சொல்ல அது மாதிரி தான் என்ன செஞ்சாங்க, ஒரு முடிவை எடுத்து அமைதியாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா யாரு கருத்து சொல்ற? எங்க மாமனார் நாகேந்திர மாமா கருத்து சொல்றாரு. தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து சொல்றாங்க. தொலைக்காட்சி விவாதங்கள்ல போன்ற சமூக ஊடகங்கள்ல அனைத்து பாஜக காரங்க தான் ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா இல்லையா? அந்த அடிப்படையில மிக கவலைப்பட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு குருமூர்த்தி ஐயர் அவர்கள் இன்றைக்கு தைலாபுரம் சென்றிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உள்வாகத்தை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆனா குருமூர்த்தி ஐயருடைய மேட்ரு பேசணும், பேசி ஆகணும்ல. ஏன்னா இன்னைக்கு அவரு சமாதான தூதுவரா போயிருக்காரு. அவரு உலகமாக புரோக்கர் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். குருமூர்த்தி அவர்கள் எதுக்கு வருவாரு? அவருடைய குடும்பி சோழியன் குடும்பி சும்மா ஆடாது. எனவே ஏன் இந்த சோழியன் குடும்பி ஆடி இருக்கு என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த அடிப்படையில இன்னைக்கு என்னென்ன பேசியிருந்தாங்க தைலாபுரத்துல குருமூர்த்தி அவர்கள்? முதல்ல குருமூர்த்தி யாருங்கிறது மக்களுக்கு தெரியணும்ல. சமூக ஊடகங்கள்ல கிளம்புறவங்க குருமூர்த்தி யாருங்கிறது தெரியும். முதல்ல தைலாபுரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு குருமூர்த்திக்கு தகுதி இருக்கா? அல்லது ராமதாஸ் ஐயா அவர்கள் ஏன் குருமூர்த்தியை கூப்பிட்டு பேசுறாங்க? இப்ப ரெண்டு குலமும் இருக்கிறது. முதல்ல குருமூர்த்தி யாரு? 2021 இவர் தனக்கு வானலாவிய பெரிய புகழும் அதிகாரமும் தனக்கு பெரிய அளவுக்கு உள்ள என்ன சொல்ற திங்க் டேங்க்ஸ் இருக்காங்கல்ல, பிராமணிக்கல் திங்க் டேங்க்ஸ், அவனோட சப்போர்ட்டும் இருக்கு என்று சொல்லிக்கிட்டு ஒரு ஆள்கிட்ட சொல்லுவாங்களே, அதாவது வேதங்கள், கடவுள்கள் வேதங்களுக்கு மந்திரங்களுக்கும் கட்டுப்பட்டவர்கள், அந்த மந்திரங்கம் பிராமணருக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்லுவாங்களே, அந்த கதையில இந்த ஆட்சியும் சரி, மாநில ஆட்சியும் சரி, ஒன்றிய ஆட்சியும் சரி எங்கள் கையில் தான் இருக்கிறதுங்கிற மாதிரி அவர் செயல்பட்டார். 2021 என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினாரு. நான் துக்ளக்கு வருடாந்திர கூட்டத்துல 51வது கூட்டம் நினைக்கிறேன் 2021 நீதி அரசர்கள் மீது அப்பட்டமான ஒரு அவதூறை சொன்னார். அப்படி சொல்லுவதற்கு இந்தியால யாருக்கு துணிச்சல் வந்திருக்காரு? அவர் மீது என்ன வழக்கு தொடர்ந்தது? நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் நீதியரசர்களும் அரசியல்வாதியின் கைப்பாவையாக செயல்படுறாங்க. அரசியல்வாதியை நம்பித்தான் இருக்கிறாங்க. அவர்கள் பதவி உயர்வு பெறுவதற்காக அரசியல் பண்றாங்க. அரசியல்வாதிக்கு சப்போர்ட்டா போறாங்க. இவ்வளவு பெரிய அவதூறை சொன்னாரு. அவதூறு வழக்கு தான் தொடரப்பட்டது. அத்தகைய குருமூர்த்தி தான் இன்றைக்கு தைலாபுரம் சென்றிருக்கிறார். நாட்டுல 30% பெண்கள் நிலையை பற்றி மிக அருவருப்பான ஒரு விஷயத்தை சொன்னாரா இல்லையா? எவ்வளவு கண்டன குரங்களுக்கு ஒரு ஆள்பட்டார். அது மட்டுமா, அதிமுகவை சாக்கடைன்னு சொன்னாரு. சாக்கடை ஜலம் சொன்னாரா இல்லையா? ஒரு நெருப்பை அணைப்பதற்கு சாக்கடை ஜலத்தை கொண்டு நாங்க என்ன செய்வோம், நீர் சேருகிறோம். என்னமா திமுக நெருப்பை அரைக்கிறாராம். எதை வச்சு? அதிமுக வைத்து. அப்ப இவர் கங்கை புனித ஜலம் அவரு. அப்ப இப்படிப்பட்ட தான் தோண்டித்தனமான ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு தான் பெரிய திங்க் டேங்கு, பெரிய புத்தி ஜீவி, அறிவு ஜீவியாக காட்டி கொண்டிருக்கார். இந்த ஷோ காலத்துல நடந்துட்டு இருக்கு. ஷோ பெரிய புத்திசாலி, அறிவுசாலி, ஷோவை பக்கத்துல வச்சுட்டு ஜெயலலிதா அம்மையார் பக்கத்துல அமர வைத்துக் கொண்டு அவரை பெரிய ராஜதந்திரியாக சித்தரித்தது பிறகு இப்ப அந்த பத்திரிகைக்கு, துக்ளக் பத்திரிகைக்கு இவர் ஆசிரியரான பிறகு
சோமாய் தான் இவரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மம் இருக்கு. முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் காரர். அவர் குருமூர்த்தி யார் முதல்ல? தைலாபுரத்துக்கு சென்று மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு ராமதாஸ் வந்து அறிவில் பிறந்தவரா? ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அறிவில பிறந்தவன்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து அவ்வளவு பார்கெயின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர் டாக்டர் ராமதாஸ். திமுக பேசிக்கிட்டு அதிமுக பேசுவாரு. அப்படி பேர் வாங்கினவரு. 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கு. ஒரு குருமூர்த்தி போய் ஐடியா சொல்லணுமா? ஐடியாலாம் சொல்லல. பேசப்பட்டது வேற மேட்ரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கசியுது. அது என்னங்கிறது நம்ம சொல்லுவோம். முதல்ல குருமூர்த்தி யாருங்கிறது வந்து தமிழக மக்கள் தெரியணும். இவ்வளவு கோயங்கான்ஸ் டாட்டா, பிர்லா, கோயங்கா இவர்கள் தான் வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள். இப்ப அதானி, அம்பானி வைங்களேன். சுதந்திர இந்தியால பாத்தீங்கன்னா டாடா, பிர்லா, கோயங்காலாம் சொல்லுவாங்க. அந்த கோயங்காவுடைய அந்த பணத்தில் வந்து ஃபண்ட்ல தான் வந்து இது குருமூர்த்தி உருவானாரு. அப்போ காங்கிரஸ்ல இருந்துட்டு கோயங்கா கிட்ட போய் நான் வந்து ஆர்எஸ்எஸ் காரன் இருக்காரு. இப்போ கோயங்கான்னு சொல்லி அந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு இருக்காரு. இந்த சரித்திரம் எல்லாம் அவரு ரொம்ப பெருமையா அவரே சொல்றாரு. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து எழுதப்பட்டதுதான். ஆர்டிகிளாகவே இன்னும் வந்து பாதுகாத்து வைத்திருக்கிறோம். அவர் சொல்றாரு இந்த மாதிரி பல 100 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு பண்ணுவதற்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் என்ன செய்யறாரு? சில வழிமுறைகளை சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது கோயங்காவே கேட்டாராம். ஐயா நான் பண்ண தப்புக்கு நீ சரி பண்ணி தர்ற, எங்கிட்ட நீ தொழில் படிக்கிற, அப்ப நீ தானே எனக்கு ஃபீஸ் தரணும் அப்படின்னு கோயங்கா சொன்னாராம். உடனே அதுக்கு குருமூர்த்தி என்ன பதில் சொன்னாராம்? இல்லைங்க, நீங்க முன்னாடி பண்ண தப்ப நான் சரி செய்யறேன், இதுக்கு பிறகு நீ தப்பு செய்ய மாட்டீங்கல்ல, அதுக்குதான் நான் ஃபீஸ் வேணும் சொன்னாராம். ஏன் தன்னாலேயே இப்ப வந்து பெரும், அதாவது நாட்டுடைய பொருளாதாரத்தை கெட்ட வேண்டிய வரியை, நாட்டுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாமல் நீங்க வந்து மறைப்பதற்கு வேலை செய்து கூலி வாங்கினதை பெருமையாக சொல்லக்கூடிய குருமூர்த்தி. எப்படிப்பட்ட ஆளை வந்து தைலாபுரத்துக்கு வந்து போயிருக்காருன்னு பாருங்க. இதுல வேற நான் தைலாபுரத்துக்கு போயிட்டு வரும்போது பத்திரிக்கையாளர் கேட்கறாங்க, நான் வந்து அன்புமணியை பார்க்கவே இல்லையேங்கிறாரு. அன்புமணியும் ராமதாஸ் ஐயா அவர்களும் வந்து இன்னைக்கு காலையை சிற்றுண்டி சாப்பிட்டாங்க அப்படின்னு செய்தி ஓடிட்டு இருக்கு. நான் அன்புமணி எல்லாம் பார்க்கவே இல்லையா, அப்ப எதுக்கு போனேன் தைலாபுரத்துக்கு? அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் வருகிறது. என்ன வழக்கம் போல மரியாதை புரோக்கரேஜ் நிமித்தமா பார்க்க போறாரு. ஒரு 3 மணி நேரம். மரியாதை நிமித்தமா ஒரு 3 மணி நேரம் பார்க்க போனது தவறா? தவறான்னு சொல்லி நம்ம சொல்லலையே, நம்ம தவறே சொல்லலையே. நம்ம தவறுன்னு சொன்னோமா? யாரையும் பார்க்க போட்டோம். அவர் பார்க்கக்கூடிய நோக்கத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சர்வ கட்சியில அமைதியா இருக்கிறாங்க. ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து இஸ்லாமிய சமூக தலைவர் எதுவும் வந்து பெரிய அது பிரச்சனை இருக்கா? அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. முஸ்லீம் லீக் போய் ஏதாவது வந்து கேட்டு போனாங்களா? பாமகவுடைய தலைவர் ஜவாஹிருல்லா போய் எம்எல்ஏ அவருக்கு போய் கேட்க போனாங்களா? அல்ல எஸ்டிபி கட்சி தோழர் யாரும் போனாங்களா? மனித ஜனநாயக கட்சி யாரும் போனா? யாருமே போகல. இஸ்லாமிய சமூகத்தை யாரும் போனாங்க போகல. கம்யூனிஸ்ட் தோழர்கள் போனாங்களா? கிறிஸ்துவ சமூகத்துல இருந்து யாராவது பேராளி யாரும் போனாங்களா? அந்த கட்சிக்காரங்க போனாங்களா? யாருமே செல்லவில்லை. ஏன்? ஒரு சரி, அவங்க கட்சிக்குள்ள உள்ள மேட்ரு. நான் மத அடிப்படையிலும் பேசுறேன், கட்சி அடிப்படையிலும் பேசுறேன். எந்த கட்சிக்காரங்களும் போய் பேச வேண்டாம். போறாங்க என்று சொன்னால் அப்ப இது எங்க அப்பம் குதிரைகள் இல்ல. ஐயையோ போயிடாதீங்க, எங்க என்டிஏ கூட்டணி விட்டு போயிடாதீங்க, வன்னியர்கள் ஓட்டுலாம் எங்களுக்கு வேணும். ஏற்கனவே வந்து திமுக வந்து பெரிய அளவுக்கு வன்னியர்கள் பேங்க ஓட் பேங்க வைத்திருக்கிறது. நீங்க 2 துண்டா உடஞ்சு போயிட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லாம போகணும் அப்படி பேசுறதுக்காக போனதான் நினைத்து கொண்டிருக்கோம். ஆனால் இப்ப வரக்கூடிய தகவல் வேற மாதிரி இருக்கு. அங்க போய்கிட்டு வேற ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாங்க. அது ராமதாஸ் ஐயாவுக்கு பிடிக்கவில்லை என்ற செய்திகளால் வருகிறது. உண்மைத்தன்மை என்ன தெரியவில்லை. இந்த சனாதன சங் பரிவார அமைப்புகளுடைய அந்த வெப்சைட்டுகள்ல, அந்த ஊடகங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய கருத்து பதிவை பார்க்கும்போது வேற மாதிரி துணியெல்லாம் பேசுறாங்க. அறிவுக்கு பொருத்தமில்லாத கருத்தை சொல்றாங்க. நடைமுறைக்கு சாத்தியப்படாத கருத்துலாம் சொல்றாங்க. என்னமோ குருமூர்த்தி போய் வந்து ராமதாஸ் ஐயாவை பார்த்தனால மிகப்பெரிய அரசியல் பிரளயமே வந்து விட்டதுங்கிற மாதிரியான கருத்து எழுதுறாங்க. ஒரு பிரளயம் வரப்போறது இல்ல. ஒரு குருமூர்த்தி அல்ல, 1000 குருமூர்த்திகள் வந்தாலும் 2026ல ஒரு மண்ணும் ஒட்ட போறது இல்ல. இல்ல இந்த சந்திப்பு ஏதாவது திட்டமிட்ட அரசியல் நகர்வுக்கானதா? ஏன்னா இன்னும் சில நாட்கள்ல வந்து அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர இருப்பா வந்து பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. அதை ஒட்டி அந்த அமித்ஷா அவர்களுடைய வரியை ஒட்டி ஒரு கூட்டணி அறிவிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு சாத்தியமா பார்க்க முடியுமா? இல்ல இது வந்து ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா அப்படி பேச்சுவார்த்தையை பார்க்கும்போது வேற மாதிரி போகிறது. ஏதோ மஞ்சள் என்கிற ஒரு கலரை வைத்துக்கொண்டு, மஞ்சள் என்கிற நிறத்தை வைத்துக்கொண்டு அணி சேர்ப்பதாக அறிவுக்கு பொருத்தமில்லாத, பகுத்தறிவுக்கு ஒத்து வராத, அரசியலுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வராத விஷயங்களை நாம் எழுதுகிறார்கள் சொல்கிறார்கள். அமித்ஷா ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா தாவேக்காவை பயன்படுத்தி
கூட்டணி அமைக்கிறாங்களாம். தாவேகா கொடியில மஞ்சள் இருக்கிறதாம். அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியிலும் மஞ்சள் இருக்கிறதாம். சோ தாவேகாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேரணுமா. அப்படி சேர்ந்து விட்டால் தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் அவர் கட்சியிலையும் மஞ்சள் இருக்கான். மங்களகரமா ஆகுமா. அவர்களையும் கூட்டணி சேர்க்கணுமா. அது பிறகு கேப்டன் விஜயகாந்த் அவர் கட்சியிலையும் தேமுதிகாலையும் மஞ்சள் இருக்கிறதாம். அந்த மஞ்சள் கட்சியும் சேர்த்துடணுமா. இப்படி ஒரு கூட்டணி அமைத்த பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்களாம். சீமான்ட்ட வந்து நாங்க கொண்டு வந்து சீமானை வந்து இந்த கூட்டணியில வெற்றி கழகம் கூட்டணியில கொண்டு வந்து ஜாயின் பண்றது எங்களுடைய பொறுப்பு. ஏன்னா சீமானுடைய கட்சியிலேயே என்ன இருக்கான், மஞ்சள் இருக்கான். முதல்ல சீமான் முதல்ல அவர் ஏற்கனவே தனியா நினைக்குன்னு அறிவிச்சிட்டாரு. தமிழக வெற்றி கழகத்தோட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு என்னமோ தாவைக்கா தமிழக வாழ்முறை கட்சி அண்ணா வேல்முருகன் கிடையா கிடைக்கிற மாதிரி இவங்க பில்டப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு பொருத்தம் இல்லாத பேச்சு பாருங்க. இன்னைக்குதான் வந்து விஜயை விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரு நம்முடைய வேல்முருகன் அண்ணன். அதே ஒரு வைரலாக போய் கொண்டிருக்கிறது. இப்படி அரசியலுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கோ எந்த விதமான ஒரு பொருத்தம் இல்லாம கூட்டணி எப்படிங்க அமையும். கொள்கை அடிப்படையில கூட்டணி அமையும் அல்லது சீட்டு பெறத்துல கூட்டணி அமையும். அதெல்லாம் 2026 ஜனவரிக்கு அப்புறம் தான் பேசுவாங்க அரசியல் கட்சிகள். இவர்கள் உட்கார்ந்துகிட்டு இவர் குருமூர்த்தி போய்விட்டார். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3வது அணி வலுவாக அது வந்து எப்படின்னா அதிமுக காலி பண்ணிடுமா. அதிமுகங்கிற கட்சி இல்லாம போயிடும். அந்த இடத்துல பாஜக வர்றதுக்கு அதை ஆட்சி பிடிக்கணும்னு சொன்னால் இந்த அணியை வந்து இது பண்ணணும். அது எப்படி அது சரியாகும். பாஜக 2வது இடத்துல வர்றதுன்னா நீங்க விஜயையும் நீங்க ராமதாஸ் ஐயாவையும் சீமானையும் ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்தா அது எப்படி காலியாகும். இப்ப அறிவுக்கு பொருத்தம் இல்லாத வேலைகளை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியலுடைய எந்த விதமான ஆனானவும் தெரியல. அரசியல்ல முதல் எழுத்தான கூட தெரியாதவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குருமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆடிட்டர் நம்பரை தாண்டி அவர் பேசக்கூடிய பேச்சு முன்னெடுப்புகள்லாம் முட்டாள்தனமா தான் இருந்திருக்கிறது. இன்னைக்கு அமித்ஷா வரப்போகிறார், வரட்டுமே, அதான் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்காரு. மோடியும் வந்துட்டு போயிட்டாரு. மோகன் பாபத்து வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்காரு. அமித்ஷா ஒரு உள்துறை அமைச்சர் வந்துட்டு போட்டுமா என்ன இருக்கு. குருமூர்த்தியுடைய விஷயத்துல நான் தான் டிமானிட்டைசேஷன் நான் பண்ணினேன். டிமானிட்டைசேஷன் இருக்குல்லங்க, பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிரதமர் மோடிக்கு வந்து யாரு வந்து ஐடியா கொடுத்தாவா. குருமூர்த்தி தான் ஐடியா கொடுத்தாங்க. பெருமையா சொன்னாரா இல்லையா. நாட்டுல சிறு குறு வணிகர்களுடைய வயிற்றுல அடிச்சது டிமானிட்டைசேஷன். ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட். எத்தனை பேர் இறந்தாங்க. 1000 ரூபாய் நோட்டை வந்து செல்லாதது பிரதமர் மோடி அறிவித்ததுக்கு எவ்வளவு சர்வதேச அளவுல வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டது. இந்திய மக்கள்லாம் எல்லாம் திரும்பி நின்றாங்களா இல்லையா. அது வந்து பண மதிப்பிழப்புல வந்து என்னத்தை சாதிச்சீங்க. 99% நோட்டுகள் வந்துட்ட. அப்ப கள்ள நோட்டு கருப்பு நோட்டுக்கு ஒரு நோட்டும் இல்லை. ஆனா 2000 புதுசா அடிக்கப்பட்ட 2500 ரூபாய் தவிர தான் கள்ள நோட்டு அதிகமாக புழக்கத்துல இருக்குன்னு பிஜேபி கவர்மெண்ட் சொன்னாங்க. இப்ப 2000 நோட்டை திருப்பி எடுத்துக்கிட்டாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு ஃபெயிலியரான கான்செப்டை மக்களை அலக்கழிக்கக்கூடிய ஒரு கான்செப்டை ஒரு திட்டத்தை நான் தான் முன்மொழிந்தேன்ட்டு இவ்வளவு வெக்கம் இல்லாம சொன்னதுதான் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ஐயர் அவர்கள். அப்ப இப்படிப்பட்டவர் வந்து தைலாபுரத்துக்கு போய் அட்வைஸ் பண்ணாம்னா உருப்படவா. பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நிலைமை ஆகும்னு தெரியல. அதனாலதான் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் சந்திக்கவே இல்லை குருமூர்த்தியை. அவர் சொல்றதை பத்தில தெரிகிறது. ராமதாஸ் ஐயா அவர்களும் பார்த்துட்டு அவருடைய பழைய ராமதாஸ் ஐயாவா இருந்தானா உள்ளே அனுமதித்திருக்க மாட்டார். தமிழ் குறிதாங்கி ராமதாஸா இருந்திருந்தான். தமிழ் தேசிய கொள்கையில சமூக நீதிக்கான போர்க்குரலா இருந்தாரா 80-90கள்ல. அப்படிப்பட்ட ராமதாஸ் ஐயாவா இருந்தா நிச்சயமா குருமூர்த்தி தைரியமா உள்ள போயிருக்க முடியாது. இப்போ ராமதாஸ் ஐயாவும் வந்து கூடா நட்பு வைத்து கேடாய் முடிந்த கதையாக அந்த கூடா நட்புல இருக்கிறதுனால குருமூர்த்தி போனவங்க எல்லாம் போய் ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து அறிவுரை சொல்ற அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கிறது. என்ன செய்யலாம்ங்கிறது பார்ப்போம். அமித்ஷா வரட்டும், பேசட்டும். ஏற்கனவே 2024 தேர்தல்ல திமுகங்கிற கட்சியே இருக்காது. ஸ்டாலினோட ஆட்சியை வந்து தொலைத்து எறிவோம் என்றெல்லாம் வீரவசனம் பேசிட்டு போனாரு யாரு பிரதமர் மோடி. 2026 யாரு ஆட்சி அமைக்கிறாங்கிறத தெல்ல தெளிவா பாக்கட்டுமே. நன்றி சார். நன்றி.